Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to fourth question in exercise 5D. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன்னா அவங்க மெயினாக கொடுத்துருக்குறது ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ உங்களை ரொம்பவே சிம்பிளாக கொண்டு போக போகிறது இந்த ஒரே ஒரு வேர்ட் மட்டும்தான், ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், ஈக்குவல் ரூட்ஸ்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும்? -4ab² - 4ac ஈக்குவல் டு 0. இது எதனாலனா ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால. ஓகேவா? ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பியோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஏவோட வேல்யூ வந்து m-2, பியோட வேல்யூ -5 + m. இது மைனஸை வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க, இங்கே கேன்சல் ஆகிடும். அதனால தான் நான் இப்படியே வச்சுக்க சொல்கிறேன். சி வேல்யூ வந்து 16. ஸோ இப்போ பாருங்கள், இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். -5 + m the whole square. ஸோ இந்த மைனஸ்க்கும் ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 டைம் மைனஸ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அதனால தான் மைனஸை வெளியே வச்சுக்க சொல்கிறேன். -4 × a வந்து என்னது? இந்த 4 வந்து m-2க்கும் காமன் and 16 = 0. இப்போ பாருங்கள், இந்த 4 வந்து இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க, அதனால் ப்ராக்கெட்ஸை கிளியராக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால இது ப்ளஸ் ஆகிடும். ரிமைனிங் ஸ்கொயர் வந்து 5 + m the whole ஸ்கொயராக தான் மாறும். உள்ளே வந்து டைரெக்டாக ஸ்கொயர் வந்து உள்ளே போகாது. வை? பிகாஸ் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இருந்தால் பவர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா உள்ளே டைரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது நம்பர்ஸ் எல்லாம் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 16 × 4 = -64. ஓகேவா? -64, m-2 மட்டும் இருக்குது. இப்போ பாருங்கள், =0. இப்போ பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணலாம்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஸோ 25 + m², அதாவது 5² a² + b² + 2ab. 2 a வந்து 5, b வந்து m. ஓகேவா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தான் நான் ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து -64 இங்கே வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். -64m + 64 2s are வந்து 128 = 0. ஓகேவா? ஸோ 25 + m² + 10m -64m + 128 = 0. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு m² ஆர்டரில் எழுதிக்கலாம். m² -54m, அப்புறமா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 153 = 0. ஸோ 153 இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ளிட்டிங் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நம்மளுக்கு அந்த m வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுதான் கொஷின். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் mன்றதுனால நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் வந்திருக்கு. ஸோ ஸ்ப்ளிட்டிங் கண்டுபிடிச்சிக்கலாம். 153 வந்து எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டைம் 153, 2 டேபிளில் வராது, 3 டேபிளில் 51 டைம். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 54 ஆட் பண்ணால் எனக்கு 54 வந்துருச்சு. ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால 2 நம்பரும் மைனஸில் போடணும். ஸோ m² -3m -51m + 153 = 0. ஸோ இது ரெண்டுத்துலேயும் எது காமன்? m தான் காமன். m-3 வந்து இருக்கணும். இப்போ வந்து இது ரெண்டுத்துலேயும் 51 தான் காமனாக இருக்கும். 51 3s are தானே 153. -m + 3 டைம்ஸ் = 0. இப்போ ப்ராக்கெட் பார்த்தா சேமாக இல்லை. ஸோ என்ன பண்ணணும்? +51 வந்து -51 நான் சேஞ்ச் பண்ணணும். m × m-3 அப்படியே எழுதிட்டு இங்கே -51 சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்து m-3ன்ட்டு மாற்றிக்கலாம். இங்கே வெளியே சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்து மாற்றி எழுதிக்கலாம் = 0. ஸோ இப்போது இது ரெண்டும் ப்ராக்கெட்டும் சேமாக இருக்குது. m-3 ஒரு டைம், m-51 ஒரு டைம் = 0. ஸோ m -3 = 0, m-51 = 0, m = 3, m = 51. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ m ஓட வேல்யூ 3 ஆர் m = 51 தான் உங்களோட ஆன்சர்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.